கடக ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். செவ்வாய் 7 இருப்பதால் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வீண் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையற்ற அவப்பெயர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக உங்களுக்கு 15 ஞாயிறு 16 திங்கள் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 17 செவ்வாய் காலை 9 மணி 5 நிமிடம் முதல் 18 புதன் 19 வியாழன் பகல் 3 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நான் குறிப்பிட்ட நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, முடிந்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு.